தேவ வசனம் விருத்தி அடைந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் அதிகாரம் 6 கேள்விகளும் பதில்களும். எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுத்தவர்கள் யார்? கிரேக்கர். யாருடைய விதவைகள் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை? கிரேக்கருடைய. அப்போஸ்தலர் எக்கூட்டத்தை வரவழைத்தார்கள்? சீஷர்களின் கூட்டத்தை. தாங்கள் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல என்று கூறியவர்கள் யார்? அப்போஸ்தலர்கள். விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவர்களை எதற்காக தெரிந்து கொண்டார்கள்? பந்தி விசாரணைக்காக. பந்தி விசாரணைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? 7 பேர். ஜெபம் பண்ணுவதிலும் போதிக்கிறதிலும் தரித்திருந்தவர்கள் யார்? அப்போஸ்தலர்கள். விருத்தி அடைந்தது எது? தேவவசனம். எருசலேமில் யாருடைய தொகை மிகவும் பெருகிற்று? சீஷர்களின் தொகை. விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்த அநேகர் யார்? ஆசாரியர். பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவன் யார்? ஸ்தேவான். ஸ்தேவான் எவைகளினால் நிறைந்திருந்தான்? விசுவாசம் மற்றும் வல்லமையில். பிற நாடுகளை சேர்ந்தவர்கள் யாருடனே தர்க்கம் பண்ணினார்கள்? ஸ்தேவானுடன். யார் பேசிய ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க பிற நாட்டார்களால் முடியவில்லை? ஸ்தேவான். யாருக்கு விரோதமாக பேச ஆட்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள்? ஸ்தேவானுக்கு விரோதமாக. ஸ்தேவானுக்கு விரோதமாக யாரை நிறுத்தினார்கள்? பொய் சாட்சிகள். ஸ்தேவான் எங்கே கொண்டு போகப்பட்டான்? ஆலோசனை சங்கத்துக்கு. எவைகளுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை பேசியதாக ஸ்தேவான் பொய் குற்றம் சாட்டப்பட்டார்? பரிசுத்த ஸ்தலம், வேத பிரமாணம். இயேசு எதை மாற்றுவார் என்று ஸ்தேவான் கூறியதாக பொய் குற்றம் சாட்டினார்கள்? இயேசு இஸ்ரவேலுக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவார் என்று. யாருடைய முகம் தேவதூதன் முகம் போல் இருந்தது? ஸ்தேவானுடைய முகம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ.